எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் முடிச்சிடலாம், ரெண்டாவது விஷுவல்ஸு. ஒன் செகண்ட். எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட இது 2வது படம், அண்டர் 18. இந்த படம் வந்து முதல்ல வருகை தந்த பிரஸ், மீடியா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம். நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்களான்ற போது, ஆனால் அழைப்பேற்று வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. முதல்ல வந்து சாய்பரத் என்ற நண்பர் மூலிமா தான் வந்து கார்த்திக் பழனிசாமி வந்து எனக்கு பழக்கமானார். அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட பொல்லாதவன்லேருந்து அரசன் வரைக்கும் கூட இருந்த முதல் அசிஸ்டண்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து விக்ராந்த் சார் உள்ளே வந்தோன்னே வந்து படத்தை வந்து அவர் தோல் மேலே தூக்கின்னு போட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணிட்டார். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம், அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு 4-5 வருஷமாக ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு. ப்ளஸ் இந்த படத்து மூலிமா வந்து மறுபடியும் வந்து இணைஞ்சிருக்கும். அப்புறம் சுதீப் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து உள்ளே வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ராந்த் சார் தான். ஏன்னா விக்ராந்த் சார் சொன்ன ஒரு வார்த்தைனால கதை கேட்டு கூப்பிட்டாரு. கதை கேட்ட உடனே உனக்கு ஓகேவான்னு கேட்டார். ஓகேன்னாரு, நான் பண்ணுறேன்னுட்டார். பட் இன்றைக்கி வர வேண்டிய சூழ்நிலை, கடைசி நிமிஷத்தில் அவருக்கு வந்து அவரோட அங்கே ஏதோ ஒரு படம் ப்ரொஃபஷனலாக வர முடியாமல் போயிடுச்சு. அடுத்தோட ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துப்பார். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லார் மத்தியிலையும், மக்கள் மத்தியிலையும் ஒரு புதுவிதமான ஒரு கதை கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி படமாக அமையன்ற நம்புகிறேன். நிறைய நல்ல உள்ளங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்ல படமாக கொண்டு வந்து சேரும் நம்பிக்கை இருக்குது. நன்றி. நிறைய பேச வேண்டியது இருக்குது, பட் அதுக்கான நேரம் இப்போ இல்லை. இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் பேச வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய முன்னோடிகள் சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீபிரியா மேம்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், இது எல்லோரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த், அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம். அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க கூட நான் நம்ம வீட்டு பள்ளியில் பண்ணேன். அண்டு ரொம்ப விக்ராந்த், உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து கதிரேசன் அவர்களை அனைவருக்கும் காலை சார் அவர்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு விழாவை வந்து வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிகள் வந்து பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரி வாழ்த்த வந்த சரத்குமார் சாருக்கும் மேடத்துக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்த்திக் நாயனை பற்றி சொல்கிறதுன்னா, நான் இந்த ஒரு மேடை பத்தாது, கிட்டத்தட்ட அவர் கூட நான் வந்து ஒரு பொல்லாத ஆடுகளம் கிட்டத்தட்ட 2-3 படங்களை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு திறமையான ஒரு இயக்குனர். எப்படின்னா, ஒரு வெற்றிமாறன் சார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி, அந்த ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து ஒருத்தர் வெளியே வராருன்னா அப்படி எப்படி ஒரு மோல்டாகி வரும்னு சொல்லி அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே சொல்கிறேன் உங்களுக்கு, அது அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி தான், கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக தான், டெக்னீஷியனாக தான் சரி, ஒர்க் பண்ணும்போது வந்து அவ்வளோ சுமை இருக்கும். ஆனால் அந்த படத்தோட அவுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து, அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைக்கும். அப்படி பண்ணதுனால தான் பல படங்கள் வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி பல படங்கள் வந்து கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்துருக்கிறேன் நம்ம கம்பெனி படத்தில் இருந்து உங்களுக்கு. அவர் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து எப்படி ஒரு குருநாதர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரோ, ஸோ அந்த மாதிரி கார்த்திக் இந்த படத்தை வெற்றியை கொடுப்பார். விக்ராந்த் வந்து பெரிய ஒரு
சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு படத்துக்கும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன் உடம்பை எப்படி வருத்திக்கிட்டு எப்படி அதுக்காக மோல்ட் ஆகுற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அதை சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து விக்ராந்த் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடம் வந்து அவங்க நிறைய காக்கா பண்ணி நிறைய படம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவார்டு வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க நினைக்கிறேன். ஹோல் டீமுக்கும் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும், ப்ரொடியூசராக இருக்கும், ஆக்டராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு விக்ராந்தை பற்றி சொல்லணும். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப போராளி அவன். ஸோ அவனுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நல்ல நல்ல கதைகள் அவருக்கு மாட்டுது. ஸோ அவருக்கு உண்மையிலே பாராட்டுகள். இந்த மாதிரி கதை செலெக்ஷன் பண்ணும்போது தன்னோட க்ரோத்தை நம்மளே அதை பார்க்க முடியும், உணர முடியும். கதை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கதைகளந்தான் வந்து ஓடுது. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா 3-4 படம் 100 கிட்டத்தட்ட 50 crores கிளப்பை தாண்டியிருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50 கோடியை தாண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர். ஸோ அவர் எந்த டீம்லேருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பாக அவரோட சாயலும் இருக்கும், அவரோட டேலண்ட்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர் பேய் நடிகை ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். அண்டர் 18 இந்த படத்தினுடைய பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாவில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. காரணம் வந்து படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் பெருமாள் சாமி எனக்கு வந்து ஒரு 20 வருட நண்பர். என்னுடைய முதல் படம் சுந்தரபாண்டியனுக்கு முன்பு நான் சிகப்பு கம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் திரைக்கதைலாம் எழுதி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். அந்த படத்தினுடைய டிஸ்கஷனில் என் கூட இருந்தார். நெருங்கிய நண்பர். மிக அழகான சிந்தனையும் அறிவு கூர்மையும் நல்ல படைப்புக்கான முழு ஆளுமையும் உள்ள ஒரு இயக்குனர். ஸோ பொதுவாக வந்து புதிய இயக்குனர்கள் வந்து நம்ம திரைக்கு வரும்போது அவங்கள வரவேற்கிறது எனக்கு எப்போவுமே பெருமகிழ்ச்சி. எல்லா விழாக்களையுமே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் டைரக்டர் தான் பேசுவேன். ஏன்னா அருமை இயக்குனர் அப்படின்ற முறையில் நான் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு புதிய இயக்குனரை வந்து வெல்கம் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே பெருமகிழ்ச்சி. அதில் இந்த மேடை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா என்னுடைய நண்பரையே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். கார்த்திக் பெருமாள் சாமி மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து வெற்றிமாறன் சார்ட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. எங்கேருந்து வர்றோன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து தொடர்ந்து நம்ம படங்களை பயணிக்கிறதும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து சின்ன விஷயம் கிடையாது. மிக சிறந்த படைப்புகள் அவர் இருந்திருக்கார். அதை சில நேரங்களில் வந்து எப்போதுமே வந்து குருவை மீறிய சில சிஷ்யர்கள் வந்துடுவாங்க. அதுக்கான முழு தகுதியும் கார்த்திக்கிட்ட இருக்குது. ஸோ வெற்றிமாறன் சார் தாண்டி அவருடைய படைப்புகளுக்கு மேலே சிறந்த படைப்புகள் அவர் தருவார் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் கார்த்திக் உங்களுக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும். அதே போல் விக்ராந்த் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கம் அவங்களுக்கு அவங்களோட. ஆனால் ஒரு படம் பண்ணுறதா இருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட அதை பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல கதையோடு அவங்கள சந்திக்கிறேன் மேடம் நான். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்ம ஊரில். ஆனால் அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு அந்த கேரக்டராகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அவங்க அந்த அப்படி வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். சாவித்திரி மேடம் மாதிரி சிலர் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, என்ன மேடம் ரொம்ப நாள் ஆளுக்காக படம் பண்ணலேன்னு. இல்லை நல்ல கதைகள் வரல அப்படின்னாங்க. நிறைய படங்கள் பண்ணுன்றதை தாண்டி நல்ல கதைகளுக்காக வெயிட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அதை விட ஒரு சிறந்த நடிகருக்கு அடையாளம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். விக்ரம் சாரை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசினது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்கிறதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்போவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட, ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமாக வாய்ப்பு வாங்குகிற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படி தான். அவருடைய அண்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதல்வர், ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அது எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நானாக இருக்கணும், எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த அண்டர் 18 உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமாக நண்பர் கார்த்திக் அவர் வந்து எங்களை எல்லாத்த விட ஒரு மிக திறமையான ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் லேட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அண்டர் 18 பெரிய படம், பெரிய வெற்றி அடையும். ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய கேரியர்லேயே அவங்க பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய வசூல் படமாக, பெரிய ஹிட் படமாக அது அமைன்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த டிரெக்டராகவும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், ஆடுகளம், வட சென்னை. கார்த்தி படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷஸ் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்த்திக் பெருமாள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது வெற்றிமாறன் சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் கூப்பிட்டு இது மாதிரி கார்த்திகை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. இப்போவும் வந்து நம்மளுக்கு எதாவது ஒரு படம் பார்த்தா ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு யூஸ் பண்ணுவார். அவர் படத்துக்கு என்னை கூப்பிட்டு தங்கதுரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டருக்கு பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் சார். அந்த நட்பை வந்து மறக்காமல் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விக்ராந்த் பிரதர் ரொம்ப எனக்கு க்ளோஸு, ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டு, செம்ம திறமையான ஆர்டிஸ்ட்டு. எப்போதுமே ஒரு ஹாப்பியாக இருப்பார், நம்மளையும் என்கரேஜ் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா மேம் உண்மை தாங்க சொன்னேன். ஏங்க என்னங்க, தேங்க்யூங்க. ஐஸ்வர்யா மேம் ஒரு சூப்பரான ஆக்டரு, அவங்க கூட பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீபிரியா மேம் பில்லா படத்தில் அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும், ரஜினி சார் படத்தில். ஸோ ராதிகா மேம் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து ராதிகான்னு தான் பேர் வச்சாங்க. அவங்க ராதிகா மேமோட பெரிய ஃபேன். அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்களும் கிளம்பிட்டாங்க. அர்ச்சனா, ஹாய், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்ரீஜா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ரொம்ப உங்களெலாம் சந்திச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hello everyone, Kartikeya Dev. Thank you Karthik sir, thank you Jagdish sir for this opportunity. Excited to work. That's it. Thank you so much. See you at the theatres. அர்ச்சனா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் இங்கே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோடய பெரிய தேங்க்ஸ். உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அசத்து போவது யார் அப்படின்ற ஷோவில் வந்து ஒரு மிகச்சிறந்த பார்ட்டாக இருந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு ரொம்ப அழகுலையும் சரி லட்சணத்துலேயும் சரி மிகச்சிறந்த நடிகராக, வேர்சிடைல் பர்ஃபார்மராக, நடிப்பு பேய் அப்படின்னு ஒரு புது பட்டம் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை. பரணி ரொம்ப நன்றி. பரணி ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பில்டப்பே வேண்டாம்.
ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 வில் டெஃபினெட்லி பி அ குட் ஃபிலிம். நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுகாருக்கு, திருப்பதி உண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். அண்ட் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் செல்ல தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சினிமான்றது வேறு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது. அந்த டெடிகேஷன், அந்த பேஷன், அந்த ஆர்ட்டுக்கான கனவை தேடி ஓடுற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. டெடிகேஷன் அப்படின்னா இவரை தாண்டி எனக்கு இன்னொரு பேர் சொல்ல தெரியல. கேன் வி ஹேவ் த ஆக்டர் விக்ராந்த் அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே. இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன், நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டோம். கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. பொல்லாதவன் படத்துல இருந்து இன்னி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்த அசோசியேட் கார்த்திக் பெருமாள் சாமி அவர்கள், டைரக்டர் கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த இடத்துல இப்போ இந்த படம் ஹேப்பனிங் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு மனிதர் இருக்கார். அவர் சில வேலை காரணமாக வர முடியல. சாய் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர். அவர் தான் ஜெகதீஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், விக்ராந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அதே போல் தான் நான் இந்த இடத்துல
இப்போது இங்கே பேசுகிறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர் என்னோட குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்ன கதையை உள்வாங்கி அட்லீஸ்ட் அந்த கதையில் வந்து ஹீரோ இருக்காங்களா, பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காமல் கதை நல்லா இருக்கு அதுக்காக நான் பண்ணுறேன், வேறு எதுவுமே யோசிக்கல, கதை நல்லா இருக்கு கதையை நம்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் விக்ராந்த் சார், அவர் என்னுடைய கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு படம் ஆரம்பித்தா, ஒரு வேலைன்னு ஆரம்பித்தா அது சிலது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசென்னை வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வடசென்னை வேலை பார்த்தீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கதையை கேட்டாங்க, கதையை கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கார்த்திக், இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் சுதீப் சார், நான் விக்ராந்த் சார் கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. சுதீப் சார் வந்து ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ஸ்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. அதை வந்து யாராவது பெரிய ஆள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் விக்ராந்த் சார் கிட்ட. ஸோ விக்ராந்த் சார் உடனே வந்து சுதீப் சார் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுதீப் சார் கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டார், கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்லணுன்னா நிஜமாகவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் வந்து இவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினது. ஒரு 2வது 3வது 4வது 5வது இடம் தான் கதையெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒத்துக்கிட்டது வந்து விக்ராந்த் சார்ன்ற ஒரு நல்ல மனிதருக்காக தான். ஸோ விக்ராந்த் சார் ஒரு தூய ஆன்மா, ரொம்ப நல்ல ஆன்மா, அந்த ஆன்மாக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ விக்ராந்த் சாருக்கும் என்னுடைய நன்றி. வேல்ராஜ் சார், ஸோ அவர் கூட நான் நிறைய படங்கள், நிறைய நாள், நிறைய வருஷம் பொல்லாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்டு அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம், அவரும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்காக இல்லை, இந்த கதைக்காக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் ராஜா, அதாவது அவர் இப்போ பண்ணிகிட்ருக்கிற படத்துக்கு போகிற எல்லா பெரிய ஆட்களும் எனக்கு காதில் வர்றதெல்லாம் அந்த செட்டு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது, அவரோட நெஜ மாதிரியே இருக்குது, இது செட்டு மாதிரியே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை தான் பேசுவார், ஆனால் அவர் வேலை தான் எல்லாமே சொல்லும். ஸோ அதனால் ராஜாவுக்கும் என்னுடைய நன்றி. மற்றபடி இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள், நான் ஒரு புது டைரக்டர், புது பையன், இன்னும் டைரக்டர் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறேன், என் வேலையை செய்ய போகிறேன். ஸோ பத்திரிகை, மீடியா, ஊடகங்கள், தொலைக்காட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
ஸோ மறுபடியும் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் சாருக்கு எதுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க விஜயான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க தன் பையன் டைரக்டர் ஆயிடுவானான்னு. அது ஏதேதோ சில காரணங்களால் உங்கள் மூலமாக தான் நடக்கணும்னு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்கு தொடர்ந்து வேலைகளை செய்கிறோம். ஸோ ஐஸ்வர்யா மேடம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, விக்ராந்த் சார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, நானும் என்னுடைய முழு உழைப்பை போடுவதற்கு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன். நன்றி.